இது அகத்தியா படம் பார்த்துட்டு வரேன். படம் பார்த்தீங்கன்னா ஜியோ வந்து ஒரு ஆர்ட் டைரக்டரு. ஸோ ஃபர்ஸ்ட் அவர் வந்து ஒரு செட்டு போடுவார் ஒரு பங்களால. அங்கே ஷூட்டிங் வந்து கேன்சல் ஆயிரும். ஸோ செட்டுக்கு செலவு பண்ண காசு வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு அது ஒரு ஸ்கேரி ஹவுஸ் மாதிரி ஒரு கான்செப்டில் வந்து மக்களை உள்ள விட்டு பண்ணிட்டு இருப்பாரு. பார்த்தீங்கன்னா உள்ள உண்மையிலேயே வந்து பேய் இருக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் கதை போகுது. படத்தில் ஜீவா ஹீரோவா இல்லை அர்ஜுன் ஹீரோவானே தெரியல. ஏன்னா படத்தில் ஜீவாவோட ஜாஸ்தி அர்ஜுன் தான் வர்றாரு. அர்ஜுனுக்கு தான் ஜீவாவோட பெட்டரான முக்கியமான கேரக்டர் இருக்கு. அர்ஜுன் போர்ஷன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபுல்லாக அந்த ஃப்ளாஷ்பேக் மாதிரி ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம்லாம் காமிக்கிறாங்க. எல்லாமே பயங்கர ஸ்லோவாக இருக்குது, பயங்கர லேக்காக இருக்குது. சீரியலோட ரொம்ப ஸ்லோவாக ஓவர் ட்ராமேட்டிக்காக ஷார்ட்ஸ் எல்லாம் வச்சு பயங்கர லேக்காக படம் போகுது. ஓவராலாக பார்த்தீங்கன்னா படம் ஃபர்ஸ்ட் ஹாஃபுமே பயங்கர லேக்கு, செகண்ட் ஹாஃபுமே பயங்கர லேக்கு. பா விஜய் வந்து ஒரு நல்ல லிரிக்ஸ் ரைட்டர்னு பேர் எடுத்திருக்காரு. அவர் வந்து அவரால் டைரக்ஷன் பண்ண முடியும்னு சொல்லிட்டு இங்கே வந்து அவர் பேருக்கு எடுத்துட்டாருன்னு தான் சொல்லணும். படத்தில் ஏகப்பட்ட சிஜிஐ ஷார்ட்ஸு, நிறைய ஃபேண்டசியான ஷார்ட்ஸ் ஏகப்பட்டது இருக்குது. பட் எத்தனை ஷார்ட்ஸ் இருந்தாலுமே அதுக்கான இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி அதில் இல்லை. ஒரு பெரிய ஒரு ஏமாற்றம் தான் அந்த படம். மியூசிக் வைஸ் ஓகே தான். பட் மியூசிக் வைஸ் சினிமாட்டோகிராஃபர்ஸ்லாம் ஓகே தான் சொல்லணும். பட் என்ன முக்கியம்னா அதுக்கு பின்னாடி இருக்க கதை ரொம்ப லேக்கு ஓவராக ஏற்றி விட்டுறதுனால நம்மளுக்கு வந்து அதுக்கு மேலே ஒரு இதே இல்லை, படத்து மேலே ஒரு ஈர்ப்பே வரல. திடீர்னு ஒரு பேயோட ஷார்ட் லைட்டாக ஹாஃப் மாதிரி காமிக்கிறாங்க. நம்மளுக்கு வந்து ஐயோ நம்ம பேயை சரியாக பார்க்கலையே, அது அழகான பேயா இல்லையாங்கிற மாதிரி நம்மளுக்கு மைண்ட் அந்த மாதிரி போகுது. ஏன்னா நம்ம கதைக்குள்ளே நம்மளால ட்ராவல் பண்ண முடியல. பயப்படுற ஷார்ட்ஸ் வைக்கிறாங்க, என்னடா அடுத்து பயப்படுத்துறானா, அது என்ன சொல்ல வரான், அந்த மாதிரி நம்மளுக்கு மைண்டு போயிட்டே இருக்கு. நம்மளுக்கு வந்து அந்த கேரக்டர் கூட ட்ராவல் பண்ணும் போது தான் ஐயோ அப்படின்னு நம்மளுக்கும் சேர்ந்து பயந்தாதான் அந்த படம் சக்ஸஸ் ஆகும். இதில் எதுவுமே வந்து ஆடியன்ஸை வந்து இன்வால்வ்லே பண்ண விடல. அதுதான் அந்த படத்தில் வந்து பெரிய மைனஸ். இல்லை ஃபேமிலி ஆடியன்ஸாக உட்காந்து பார்க்கலாம். பட் யாருக்குமே அந்த படம் பிடிக்காது. படம் அவ்வளோ லேக்கு, அவ்வளோ ஒரு இதாக இருக்கு. உண்மையாக சொல்லணும்னா அகத்தியா, டெவில் அண்ட் ஏஞ்சல்லாம் போஸ்டர்லாம் பார்த்துட்டு பயங்கர வைப்பாக இருக்க போது அப்படின்னு நினச்சிட்டு உள்ளே போய் உட்காந்தேன். கொஞ்ச நேரம் ஆரம்பிக்கும் போதே யோசித்தேன், சரி ஓகே போக போக வரும்னு பார்த்தா இன்டர்வல் வரைக்குமே தூங்க தான் செஞ்சேன். அந்த அளவுக்கு இருந்தது. ஸ்லோவாக போன மாதிரி இருந்தது, ரொம்ப ஸ்லோ. அதுவும் இல்லாமல் எனக்கு இந்த படத்தை வந்து உண்மையாக சொல்லலாம் கிளைமேக்ஸ் வரைக்கும் கொண்டு போன வரைக்குமே நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லியிருப்பேன். இதை டாக்குமெண்ட்ரியாவே ஒரு மூவியாவே எடுத்திருந்தா கூட ஸ்கூல் பசங்க, காலேஜ் பசங்க அவங்கலாம் பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருந்திருக்கலாமோன்னு தோணுது. டெவில் அது எப்படின்னா ஹாரரா கொண்டுட்டு போகாம விட்டுருக்கலாம். ஆனா உண்மையா சொன்னா படத்தோட அந்த கதையோட கருவை எடுக்கிறதுங்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஏன்னா அவ்வளோ சர்ச் பண்ணி உட்காந்து படிச்சு செஞ்சிருந்தா மட்டும்தான் இந்த கதையவே யோசிக்க முடியும். அப்படியாப்பட்ட ஒரு கதையை வந்து ஏன் ஹாரர்ல கொண்டு வந்து மேட்ச் பண்ணாங்களோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கு. கண்டிப்பா சித்த மருத்துவம் இன்னைக்கும் நம்ம எல்லாரும் மறந்ததுன்னு சொல்றதை தவிர நம்ம மைண்ட்ல இல்லாத ஒரு விஷயமா போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம வந்து எடுத்த உடனேயுமே நம்ம கை வைத்தியம்னு சொன்னாலே எல்லாரும் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. வீட்டு மருத்துவத்துல இருந்து எல்லா மருத்துவமே நம்ம மறந்த மருத்துவங்களை ஞாபகப்படுத்தின விதம் எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது. இந்த படத்துல எனக்கு பிடிச்ச விஷயமே கதையோட கருதான். ஏன் அப்படின்னா தமிழ் மண்ணு, தமிழ் மரபு, தமிழோட மருத்துவம் சொன்னாலே இன்னைக்கு ஐயோ அப்படியா அப்படின்ட்டு போற காலத்துல வந்துட்டு அதை பத்தி பேசின விதங்கள் ரொம்ப நல்லா இருந்தது. அது எவ்வளவு இம்பார்ட்டன்ஸுங்கிறதே ரொம்ப காட்டின விதம் நல்லா இருந்தது. ஹாரர் இல்லாம கொடுத்துருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. ஆக்டிங் எல்லாரோட ஆக்டிங்குமே உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்தது. கொஞ்சம் எனக்கு இந்த படத்துல உண்மையா சொன்னா ஹாரர் எக்ஸ்பெக்ட் பண்ணி போனதுனால எனக்கு அது ஒரு மைனஸா தெரியுதோ அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா எந்த இடத்துலயுமே எனக்கு பயம் வரல. ஹாரர்னாலே நம்ம பயப்படணும்ல, ஸோ அந்த பயம் வரல, நார்மலா போற மாதிரி இருந்தது. அதெல்லாம் இல்லாம ஒரு டாக்குமெண்ட்ரியா ஒரு பசங்க, இப்போ உள்ள பசங்க நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அது எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். நிறைய இடத்துல லேக் இருந்தது, அதை கொஞ்சம் கம்மி பண்ணிருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு.